டப்பிங் பண்ணிருந்தீங்க ஆசை படத்துல. அப்போ சோ ஆசை படத்து டப்பிங்க்கும் இந்த அசலுக்கு நடுவுல வந்து ஒரு வாட்டி அவர் தான் ஞாபகப்படுத்தினார். இந்த மாதிரி நான் பண்ண நீங்க பையன் வந்து என்ன செருப்பு போட்டிருக்காங்க, குளிரா இருக்கு, ஷூ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா எனக்கே மறந்து போச்சு. சோ நான் நினைச்சேன் பரவாயில்ல இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா லவ் இஸ் கேரக்டர், வெரி சிம்பிள், வெரி டவுன் டு அர்த். அண்ட் அசல் வந்து நான் டப்பிங் பேசுறதுக்கு அப்புறம் நான் டப்பிங் பேசுறப்ப சொன்னேன், பையன் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஏன் வந்து என்ன பேச சொல்றீங்க அப்படின்னா, இல்ல கொஞ்சம் தமிழ் டிக்ஷன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாங்க. சரி பண்ணிக்கலாமே, வசந்த் சார் சொன்ன விஷயம், சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண. பட் எதுக்கு நம்ம டைரக்டர் விஷன்ல நம்ம எதுக்கு குறுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். பேசினதுக்கு அப்புறம் அஜித் தானாவே வந்து அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பதி நான் தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு தரிசனம் முடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு டிஃபன் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல்ல அவரா வந்து தேங்க்யூ, இந்த மாதிரி டப்பிங் நல்லா பேசுனீங்க, படம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒரு நல்ல படம் அஜித் சாருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் அதுல வசந்த் சார் டைரக்ஷன்ல. பட் அந்த படத்துல அஜித் சாரோட வாய்ஸ் வந்து அது சுரேஷ் சாரோட வாய்ஸ் தான் அப்படிங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியுமே. ரொம்ப அழகா ஆப்டா பொருந்தி நல்ல செட் ஆச்சு. அதுவும் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். நான் வந்து நாகார்ஜுன பேசிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 2-3 ஹீரோ பேசிருக்கேன். நீங்க ஆக்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா. நீங்க வந்து நாகார்ஜுனா சாருக்கும் அஜித் சாருக்கும் வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க, ரட்சகன்ல நாகார்ஜுனா சாருக்கு கொடுத்திருக்கீங்க, அப்புறம் வந்து இதயத்தை திருடர்ல நாகார்ஜுனா சார் பண்ணிருக்கீங்க, சிவா படம் பண்ணிருக்கீங்க. அஜித் சாருக்கு ஆசை படத்துல வந்து வாய்ஸ் கொடுத்ததுல ஏதாவது டைலாக்ஸ் பேசலாமா, ஞாபகம் இருக்கா? இப்போ ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, பிளாங்க். என்னோட டயலாக படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் மைண்ட்ல இருந்து எடுத்துருவேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் கேரிங் பேகேஜ். ஏன்னா நேத்தோட முடிச்சிடணும். அதே மாதிரிதான் என் வாழ்க்கை. இப்ப பாருங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை படம் நடிச்சிருக்கேன், 360 சில்லற ஜாஸ்தி நடிச்சிருக்கேன், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டேன். என்னோட ஈகோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டேலண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ரீபூட் 2.0 புதுமுகமா வந்திருக்கேன். எந்த டைரக்டர் எது சொன்னாலும் கேட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இருந்ததா? அப்போ இருக்குமே, ஆட்டோமேட்டிக்கா இருக்குமே. இத்தனை வருஷம் இருந்திருக்கோமே, நமக்கு தெரியாதா, நமக்கு சொல்றாங்களே, இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த பேகேஜ், நம்ம தூக்குற லக்கேஜ். இந்த 43 வருஷம் லக்கேஜ் இருக்கு பாருங்க, அந்த லக்கேஜ்லாம் இப்ப தூக்கி போட்டாச்சு. ஐ நோ நத்திங், ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஸோ 80s வந்து நீங்க பயங்கர பிஸியான ஒரு சாக்லேட் ஹீரோ. ஸோ இப்ப திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த ஒரு 10 வருஷம், 82 to 92 நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கே 10 படங்களுக்கு மேல அதிகமா 18 படம். ரொம்ப பிஸியஸ்ட் ஹீரோவா இருந்திருக்கீங்க. அந்த நேரத்துல வந்து தெரியல, பொம்புற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோம். சோ தெரியல, நான் நடிச்ச படங்கள் வந்து அந்த பாட்டுகள் கேட்கிறப்போ நம்ம உழைப்பு தான் ஞாபகம் வந்தது, அந்த டைரக்டரோட திட்டு தான் ஞாபகம் வந்தது, அப்புறம் அது மறுபடியும் ரீடேக் பண்ணதான் ஞாபகம் வந்தது. ஸோ அதை அவ்வளவு ரசிக்க முடியல. பட் இப்போ ஒரு லாஸ்ட் 10 years தான் மறுபடியும் அந்த பாட்டுகள் கேட்கிறப்போ வாவ், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் டிட் ஐ மிஸ், அண்ட் மறுபடியும் கேட்க ஒரு ஃபீலிங். அதுவும் ராஜா சார், இளையராஜா சார் சாங்ஸ் வந்து சாயந்தரம் ஒரு 8 மணி தாண்டினா அவர் சாங் தான் நமக்கு வந்து போதை மருந்து மாதிரி. ஸோ ஈவன் நவ் நைட் டைம் வந்து நீலாவே இது